வணக்கம் நண்பர்களே. நம்ம பார்க்க போகிறது டியரோட எலிமெண்ட் நேற்றுக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 972. நம்ம குத்தில் ஆல் போர்டில் 9 பாஸு, ஏபிசி போர்டில் 9-2, அதாவது ஏவும் சியும் பாஸ் ஆகிருக்கு. பட் சி பாஸ் ஆகலை, ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருக்கு. 14/6/2024 டியரோட எலிமெண்ட் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஆட் ஆகும்னு நினைக்கிறவங்க நம்ம யூடியூப் சேனலில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுற லாட்ரி ஆப்போட லிங்க்கில் நான் அதில் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். வேணுன்றவங்க ஆட் ஆகிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஏ போர்டில் நமக்கு 0 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. சி போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 0 கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு 3, 0, 5 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதேமாதிரி ஏபிபிசிஏசி பொறுத்த வரைக்கும் 3003 4114 5005 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம மொத்தமாக ஒரு 5 நம்பர் வச்சு தான் நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம கெஸிங் கிடச்சிருக்கு. அதை வச்சு தான் போட்டுட்ருக்கேன். உங்கள் கெஸிங் அந்த 5 நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ஏபிசி போர்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 305 அதுக்கப்புறம் 206 கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு இதில் பார்த்திங்கன்னா 0 காமன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போட்டுக்கோங்க. லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? 1 மணி கேஸிங் பார்த்தாச்சா? அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு கேரளாவோட 3 மணி கேஸிங். நேற்றுக்கு ரிசல்ட்டு 542. நம்மளுக்கு டோட்டல் ஃப்ளாப். என்ன ரீசன்னா, முன்னாள் நாள் இருந்த 2 நம்பர் அப்படியே இறக்கியிருக்காங்க. ஸோ 5 4 அப்படியே இறக்கியிருக்காங்க. ஸோ மறுபடியும் நமக்கு லாக் ஆகிட்டு அது ஃபெயில் ஆகிடுச்சு. 14/6/2024 கேரளாவோட 3 மணி கேஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் சிங்கிள் போர்ட் பார்க்கலாம். ஏ போர்டில் நமக்கு 5 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. சி போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 7 கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு 8, 5, 7 அப்படின்ற 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. நீங்கள் அதை ஆல் போர்டில் ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணிக்கோங்க, உங்களோட விருப்பம் அது. ஏபிபிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 8778 9889 7667 கிடச்சிருக்கு. நம்ம சேனலில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுற லாட்ரியோட ஆப்போட லிங்க் தான் நான் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் எனக்கு கேட்க போதில் எதுவும் பண்ணுவோங்க. ஓகேங்களா? வேணுன்றவங்க ஆட் ஆகிக்கோங்க. ஏபிசி போர்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 875 அதுக்கப்புறம் 886 கிடச்சிருக்கு. ஸோ 88 கிடச்சிருக்கு கெஸ்டிங்கில். உங்களுக்கும் 88 கெஸ்டிங்கில் கிடச்சிருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. 3 மணி கெஸ்டிங் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம டியரோட 6 மணி கெஸ்டிங் பார்க்கலாம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 124. நம்ம கொடுத்ததில் ஏபி போர்டில் 12 பாஸ் ஆகிருக்கு. ஏபிசி போர்டில் பார்த்திங்கன்னா 125. ஸோ நமக்கு ஒரு நம்பரில் மிஸ் ஆகிருக்கு. அதுமாதிரி 14/6/2024 டியரோட 6 மணி கெஸ்டிங் பண்ணலாம். ஆல் போர்டில் நமக்கு 5 அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. ஸோ லைட்டாக சவுண்டு இருக்கும், ஆடியோ கேட்குறவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அது கண்டிப்பாக நல்ல ஒரு கிளியரான சவுண்ட்லேயே கொடுக்குறோம். ஓகே. ஏ போர்டில் நமக்கு 5 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 7 அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. சி போர்டில் நமக்கு 6 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது 6, 5, 9, 7 அப்படின்னு 4 நம்பர் கிட்டே இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏபி பிசிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 6, 5, 5, 6, 7, 6, 6, 7, 5, 7, 7, 5 கிடச்சிருக்கு. ஸோ இதில் 7ம் 5ம் அதிகமாக இருக்குது கெஸ்ஸிங்கில். ஸோ அதனால் அதில் போட்டிருக்கேன். உங்களுக்கு அது மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஏபிசி போர்டு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 6, 5, 7 அதுக்கப்புறம் 7, 6, 8 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கான கெஸ்ஸிங் 6 மணிக்கு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் 8 மணியோடு பார்க்கலாம் இருக்குது. ஸோ 8 மணியில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு ரிசல்ட் 168. நம்ம கொடுத்ததில் ஏபிசி போர்டில் 428 கொடுத்துருந்தோம். அதில் சி மட்டும் பாஸ் ஆகிருக்கு, ஏபி பாஸ் ஆகலை. டியர் அதாவது 14/6/2024 டியரோட 8 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு ஆல் போர்டில் 6 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 6 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. சி போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 369 அப்படின்னு ஒரு 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு டெஸ்டிங்கில். அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சி பொறுத்திருக்கும் 6996 7007 1881 கிடச்சிருக்கு. நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஆட் ஆகாதவங்க நம்ம யூடியூப் சேனலில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு வேணுன்றவங்க ஆட் ஆகிக்கோங்க. நான் லாட்ரியோட ஆப்போட லிங்க் போட்டு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது தோணுச்சு அப்படின்னா நான் அதில் மென்ஷன் பண்ணி போடுவேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 693 அதுக்கப்புறம் 704 இந்த நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. டிப்ஸ் இல்லை என்ன டிப்ஸ் சொல்ல போகிறோம் அப்படின்னா நீட்டாக ப்ளே பண்ணுங்கிறது மெயின் விஷயம். அது இல்லாமல் கம்மியாக நம்பர் எடுத்து ப்ளே பண்ணுங்கள்.